ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஆக்சுவலி ரூமில் என்ட்ரு ஆகிட்டோம். ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து புக் பண்ண ரூம் அதுக்கு வந்து அலோகேஷன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி தான் புக் பண்ணோன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அங்கே வந்து ஹோட்டல் போயிட்டு ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். பூரி ஆஸ் யூஷுவல் பூரி கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தோன்னா நார்மலான டெம்பரேச்சரோட ஹெவி டெம்பரேச்சராக இருக்குது. நம்ம ஊர் டெம்பரேச்சர் மாதிரி இருந்தது. வேறு ஆப்ஷன் இல்லாமல் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஒரு லேக் வியூ மட்டும்தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா, நம்ம எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்கிறோம் அப்படின்றது. பிகாஸ் லாங் டைம் நம்ம நடந்து போக போக பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது, நடக்க முடியல, ஷிவரிங்காக இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ ஹெல்த்து ஒஸ்ட்டாக இருக்குன்றதை எனக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் ஏஜ் போனதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் தான் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்மளால் ஓகேவாக இருக்க முடியும் அப்படின்றத இந்த ஒரு ட்ராவலிங் மூலயமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஷுட் ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப வெஸ்ட்டாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண கேரளானா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் ஆனால் அது மாதிரி இல்லை. சரி, ஓகே, குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹாரர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு காமிச்சேன். ரொம்ப ஹாரர்லாம் இல்லை. எப்பயுமே ஹாரர் ஹவுஸ்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க என் பிள்ளைங்க. அதனால் நானும் உள்ளே போயிட்டு அவங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். சம்வாட் குட் தான். ரொம்ப பயமாகவும் இல்லை, ரொம்ப ஓகேவாகவும் இல்லை. ஓகே, ஃபைன். அவங்களுக்கு வந்து அது வந்து பயமாக இருந்துச்சு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அந்தளவுக்கு கிடையாது. ஓவராலாக ஹாரர் ஹவுஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி நான் அதில் வரல, நான் வந்துட்டு கார் கேம் தான் விளையாடுறோம். ஹீ இஸ் அ க்ரேஸ் ஆன் கார். இந்த கார், பைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் க்ரேஸுன்றதுனால நான் அதில் தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டும் கார் ரேஸ் கேம் வந்துட்டு அவனுக்கு நான் அலோவ் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் மட்டும்தான் வந்துட்டு விட்டுருந்தேன், அவன் போயிட்டு விளையாடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ லவ் வயநாடுன்ற ஒரு தீம் மட்டும் அழகாக பிக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் தென் பிளான் வந்து சம்வாட் எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி பிளான் சம்வாட் சொதப்பலாகவே இருந்துச்சு. ஸோ வி பிளான் டு மூவ். அதனால வந்துட்டு அங்கே போயிட்டு ரைஸ் லன்ச் மட்டும் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்தோட ஃப்ரம் கேரளா டு ஊட்டியோடைய அந்த ரோட் வியூ வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே அன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கண்டினியூஷன் வீடியோஸ் வரும், பாருங்கள். அப்படியே ஆப்போசிட் வயநாடு ஆப்போசிட் வந்து ஊட்டி செம்மையாக இருந்தது. வேறு லெவலில் இருந்து. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.